அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி வந்து ஷார்ட் செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஆக்சுவலாக நிஃப்டி வந்து நேற்றும் இறங்குச்சு, இன்றைக்கி இறங்குச்சு. பட் நிஃப்டி நேற்று இறங்குனதுக்கு ரீசன் வந்து எஃப்ஐயை வந்து பயங்கரமாக செல் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். எஃப்ஐ டிஏ டேட்டாவும் இன்றைக்கி பார்த்துடலாம். நிறைய பேர் வந்து நேற்று வந்து கேட்ட கொஸ்டின் வந்து அவங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் ஆன்சர் வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்கவங்க எல்லாருமே இப்போ வாங்கலாமா வாங்கலாமான்னு தான் கேட்குறாங்க. ஆக்சுவலாக அதோட வாங்கலாமா? விக்கலாமா? இந்த 2 ரீசன் தான் கேட்குறாங்க. ஆக்சுவலா நம்ம என்ன சொல்றோம்னா, பாட்டம்ல வாங்குங்க, மேல வீங்க அப்படின்னு சொல்றோம். பட் அவங்க கேட்குற மேக்ஸிமம் ஸ்டாக்ஸ் வந்து மேல தான் இருக்கு. ஸோ அவங்களுக்கு என்னன்னா, ஒரு ஃபேம் கிரியேட் பண்ணிடுறாங்க. நெறைய நியூஸ் சேனல் அதாவது நம்ம மார்க்கெட்ல இருக்கும்போது, எல்லா நியூஸும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நெறைய யூடியூப், நெறைய சேனல், ஏகப்பட்ட சேனல் பார்க்குறோம். ஸோ அதில யாரும் ஜென்யூனா சொல்றாங்களா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்றோமான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் யாரையும் குறை சொல்லல. நானுமே அப்படி இருந்திருக்கேன். ஆக்சுவலா நெறைய பேர் சொல்றாங்க, மேல போகுது, நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கோல்டு ஏறும்போதெல்லாம் எல்லாருமே கோல்டு சூப்பரா இருக்கு, எல்லாரும் வாங்கணும் அப்படின்னாங்க. ஃபைனலா என்னாச்சு? இப்ப கவுந்துருச்சு. சில்வர் அதே மாரி தான் ஏறுச்சு. அதே மாரி இப்ப எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டாக்ஸ்ல எடுத்துப்போம். டாடா இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளவு தூரம் ஏறுச்சு? அந்த டைம்ல நெறைய நம்மளோட இன்வெஸ்டர், நம்ம குரூப்ல இருக்க இன்வெஸ்டரே கேட்டாங்க. நான் சொன்னேன், "கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆல்ரெடி அந்த அந்த புல் ஃபேம் அதாவது மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்ல இருக்குன்னா, மார்க்கெட் பாசிட்டிவ்ல இருக்குது ஓகே. ஒரு ஸ்டாக் பாசிட்டிவ்ல இருக்குன்னா, அப்போதைக்கு நம்ம வாங்கலாம் அப்படின்னு எல்லாருக்கும் தோணத்தான் செய்யும். ஈவன் எனக்கும் தோணும். பட் என்னன்னா, அது எப்ப கவுக்கும்னு தெரியாது. அந்த பிரைஸ் வந்து இறக்குனாங்கன்னா 20% கூட கீழ இறக்கி விட்டுருவாங்க. நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது 5%, 10% அந்த மாரி தான் எதிர்பார்க்கிறோம். நம்ம வாங்குனதுக்கு அப்புறம் 20% இறங்குச்சுன்னா, அதுக்கப்புறம் அந்த பிரைஸ் வர்றதுக்காக நம்ம எவ்வளவு தூரம் வெயிட் பண்ணணும். நெறைய பேர் அந்த பேனிக்ல வந்து நம்ம செல் பண்ணிடுறோம். செல் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப மார்க்கெட் ஏறும். நெறைய பேர் வந்து நம்ம என்ன நெனைப்போம்னா, ஓகே மார்க்கெட் வந்து கீழ இறங்குதா, இப்ப நம்ம செல் பண்ண வேணாம். திரும்ப மேல ஏறும் அப்படின்னு நெனைச்சு வெயிட் பண்ணுவோம். அப்பயும் ஏறாது. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால நமக்கு தெரிஞ்சத வரைக்கும் இப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் நான் சொல்லி தர்றேன். இந்த நெறைய எல்லா வீடியோலயும் நான் அதான் சொல்றது தான். அதாவது புல் ஃபேம். அந்த ஒரு ஃபேம்ல வாங்காதீங்க. எல்லாரும் ஆசைய காட்டுவாங்க. பட் அது அந்த இது வந்து நம்ம அதுல இருக்க வேணாம். ஓகே. நெறைய அனலிஸ்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டாக் வந்து மேல போகுது நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனா அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்றது எதுக்காகன்னு யாருக்குமே தெரியாது. மேபி அங்க வந்து நெறைய ஒரு பல்க் இன்வெஸ்டர் இருக்கலாம். அவங்க வந்து வெளியேறதுக்காக கூட நெறைய இன்வெஸ்டர் உள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து பல்க்கா செல் பண்ணிட்டு வெளியேறுவாங்க. ஸோ அந்த ஒரு பிரச்சனைக்காக தான் நம்ம என்ன சொல்றோம்னா, மார்க்கெட் கேபிட்டல் பாருங்க. அதுக்கப்புறம் சின்ன ப்ராஃபிட் வந்தா, உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் போகுதுன்னா எக்ஸிட் ஆகுங்கன்னு சொல்றோம். பட் என்ட்ரி ஆகுற இடம் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். எக்ஸிட் ஆகுற இடம் ஓகே ப்ராஃபிட் வந்தா எக்ஸிட் ஆகுறோம்னு வைங்க. என்ட்ரி ஆகுற இடம் எல்லாருமே ஹைல தான் வாங்க ட்ரை பண்றாங்க. பட் எல் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல. நான்லாம் ஆல்ரெடி பட்டுட்டேன். 6 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டேன். ஸோ அந்த மாரி ஸ்டாக்ஸ்லாம் இன்னுமே என்னோட போர்ட்ஃபோலியோல இருக்கு. நம்ம ஆயில் இந்தியா, ஆர்விஎன்எல் இதெல்லாமே மேல வாங்குனது தான். அந்த ஃபேம்ல வாங்குறது. ஓகே நம்ம அந்த சார்ட்ட பார்த்து வாங்குறோம். இன்னும் மேல போகும் அப்படின்னு. நெறைய ரெக்கமெண்டேஷன் வரும். ஸோ அது வந்து நம்ம வந்து கண் துடைப்பு தான் அது. ஸோ அவங்க எதுக்காக சொல்றாங்க அப்படின்னு நம்ம ஒரு தடவ அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்படி வாங்குறது அவங்களுக்கு தெரியும்னா, அப்போ வந்து எல்லாருமே அந்த இடத்துல என்டர் ஆயிரலாமே! அப்ப எல்லாருக்குமே ப்ராஃபிட் கிடைக்குமே! அப்போ அத நீங்க யோசிச்சா போதும். இப்ப நான் சொல்றது எல்லாமே பாட்டம் ஃபிஷிங் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றேன். அதுவுமே 100% மேல போயிரும்னு நான்லாம் சொல்லவே இல்ல. ஓகே. யாராலயும் சொல்லவே முடியாது. இப்போ ஒரு ஒரு பாட்டம் ஃபிஷிங் அப்டின்னா, இப்போ ரூ. 100 இருக்க ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஸ்டாக், நல்ல வேல்யூவேஷன், ஃபண்டமெண்டல் நல்லா இருக்க கம்பெனி கீழ இறங்குதுன்னா வாங்கலாம். பட் அது எந்த அளவுக்கு கீழ இறங்கும் அப்டிங்கிறது யாருக்குமே தெரியாது. நம்ம அதுக்காக தான் என்ன சொல்றது, கீழ போம்போது கொஞ்சம் கொஞ்சமா ஆவரேஜ் பண்ணுங்க. 60% இன்வெஸ்ட் பண்ணுங்க. கீழ போம்போது ஆவரேஜ் பண்ணுங்க. அப்படின்னு மட்டும் தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இப்ப வரைக்கும். ஸோ அத எத்தன பேர் ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியல. நான் இதுவரைக்கும் அப்படிதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் அதத்தான் எல்லா வீடியோலயும் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால வந்து இன்ஸ்டன்ட் ஆன்ஸர காட்டிலும் நீங்களா கத்துக்குங்க. அப்பதான் நீங்க வந்து உங்களோட அடுத்த தலைமுறைக்கு நீங்க கத்துக் குடுக்க முடியும். ஸோ என்னோட மோட்டிவ் அதுதான். இப்ப என்னோட கிட்ஸ் இதுக்கப்புறம் அவங்களோட அந்த மாரி தான் நான் எல்லாருக்குமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் வந்து சொல்லிக் குடுக்க தான் செய்றேன். இது வந்து ஒரு தொழில் மாரி தான் நான் பார்க்குறேன். பிசினஸ் அவ்வளவுதான். பிசினஸ்ல லாஸ், நட்டம் இருக்கும். பட் இந்த பிசினஸ்ல எனக்கு வருமானம் மட்டும் தான் வருது. பாசிட்டிவ். அதாவது மை ப்ராஃபிட் மட்டும் தான் எனக்கு வருது இந்த பிசினஸ்ல. நான் இன்னமும் அப்படி ஹெத்தா சொல்லுவேன். எனக்கு வந்து பிசினஸ் இந்த பிசினஸ் பண்றேன். ஷேர் மார்க்கெட்ன்னு பிசினஸ் பண்றேன். இதுல வந்து எனக்கு இப்ப வரைக்கும் லாஸ் வரல. லாஸ் வந்துச்சு ஒரு ஒரு ரூ. 5000 உள்ள தான் லாஸ் வந்தது. 6 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா லாஸ் பண்ணேன். அதெல்லாம் ரெக்கவர் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் பிசினஸ் பண்றேன். ப்ராஃபிட்ல தான் பண்றேன். அப்படி நினைங்க. நீங்க வந்து எல்லாருமே பிசினஸ் மேன்ஸ், இன்வெஸ்டர் அப்படின்னு நினைங்க. இப்போ வந்து அடுத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக வாங்க வேணாம். ஸோ சிம்பிள் டெக்னிக் தான். 200 டே மூவிங் ஆவரேஜ் பாருங்க. ஓகே. அதுக்கு கீழ இறங்குதா? அப்போதைக்கு நீங்க வாங்க ட்ரை பண்ணுங்க. பட் ஒரு 60% இன்வெஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஆவரேஜ் பண்ணுங்க.
ஸோ அப்போ அது கூட பண்ணலன்னா அப்புறம் நம்ம எப்படிங்க? நம்ம ஆவரேஜ் பண்றதுக்கு அமௌண்ட் வச்சுக்கிட்டு தான் இருக்கணும். அப்ப இல்லன்னா நம்ம வந்து அந்த ஒரு தூக்கமே வராது. ஐய்யயோ! நெகட்டிவ் போச்சு. நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம். பட் நாளைக்கே உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஓகே. இமிடியேட்டா கீழ இறங்குச்சுன்னா ஆவரேஜ் பண்ணலாம். பட் அது எந்த பெர்சன்டேஜ் ஒரு 5% 10% அந்த மாரி ட்ரை பண்ணுங்க. இமிடியேட்டா ஒரு 2% நெகட்டிவ் வந்தோனே ஆவரேஜ் பண்ணா அப்புறம் உங்க கையில அமௌண்ட்டே இருக்காது. ஸோ இதுவும் ஒரு இஷ்யூ இருக்கு. ஸோ இது பெருசாலாம் இல்ல. இது பெரிய ஓகே கத்துக்க முடியாது அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே கத்துக்கலாம். நான் என்னோட எல்லா வீடியோலயும் இதைத்தான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருக்கேன். பாட்டம் ஃபிஷிங் பண்ணுங்க. அப்பயுமே ஆவரேஜ் பண்ணா அமௌண்ட் வைங்க. நான் வந்து ரொம்ப 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 சேஃபா தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு நான் அதான் சொல்லி தர்றேன். ஸோ மேக்ஸிமம் கத்துக்க ட்ரை பண்ணுங்க அட்லீஸ்ட். ஏன்னா உங்களோட பணம். இப்ப என்னோட பணமும் கிடையாது. உங்களோட பணம் உங்க ரிஸ்க் தான். ஓகே. ஃபைனலி அது வந்து இப்போ நீங்க லாக் ஆயிட்டீங்கன்னா, அத லாஸ்ல புக்கும்னாலும் உங்க காசு தான் போப்போது. ஸோ அது வந்து உங்க கேர் எடுத்து பண்ணுங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்சா சம் சம் சம்பாரிச்சிருப்போம். ஸோ அதுக்கு ஒரு வேல்யூ குடுக்கணும்ல. நம்மளோட இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதுக்காக ஒரு வேல்யூவாச்சும் குடுக்கணும்ல. அதுக்காக தான் சொல்றேன் இவ்வளோ தூரம். கொஞ்சம் நீங்க வந்து கொஞ்சம் கேர் எடுங்க அவ்வளோதான். நம்ம வந்து ப்ராஃபிட்ட விட நம்ம வந்து லாஸ்ல இருக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அப்படின்னு தான் நான் இப்போ வரைக்கும் யோசிக்கிறேன். ப்ராஃபிட் வர்றது செகண்டரி எனக்கு. லாஸ் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அப்படி யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் டிஃபரெண்ட்டா திங்க் பண்ணுங்க. அப்படிதான் ஷேர் மார்க்கெட்ல சக்சஸ் ஆக முடியும். இப்போ வரைக்கும் நான் அதான் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் எப்படி போகும்னு தெரியல. இப்போ வரைக்கும் எனக்கு சக்சஸ்ல இருக்கு. ஓகே. இன்னைக்கு வந்து டாலர், சில்வர், கோல்டு, எஃப்ஐடிஏ இதெல்லாம் பார்க்க போறோம். விபி ரிசல்ட், விபிஎல், அதுக்கப்புறம் கிராவிட்டா, நியூஜென், பிஎஸ்இ, என்மிரா இன்ஃப்ரா, டிரான்சில் லைட்டிங், டிரான்ஸ் ரயில் லைட்டிங், கேஇசி, ரூட் மொபைல் இந்த ஸ்டாக் பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். இன்னமும் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து கீழே தாங்க இருக்குது. நான் பாட்டம் பிசிங்னு சொல்கிறேன்ல, நேற்று வீடியோவில் பாருங்கள். நான் வந்து நேற்று வீடியோவில் எஸ்ஐபி பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். பட் அதுலேயே பாருங்கள், எஸ்ஐபி வந்து நீங்கள் இடிஎஃப்ல தான் போடணும்லாம் கிடையாது. நீங்கள் ஸ்டாக்ஸ்லையும் போடலாம். கீழே இறங்கும்போது வாங்கினா அதான் எஸ்ஐபி. அவ்வளோதான். இது பெருசாக சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட் ஒரு ஆள்கிட்ட போய் அமௌண்ட் கொடுக்கலாம் தேவையில்லை. நீங்கள் தான் நம்ம தான் நமக்கு வந்து ஒரு அனலிஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ அதனால ஃபினான்ஷியல் அட்வைசர் அந்த மாதிரி கூட நினச்சிக்கங்க. நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி வைப்போம். ஓகே இந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு. ஸோ இன்னுமே ஸ்டாக்ஸ் வந்து கீழே இருக்குது. நேற்று வீடியோவில் போட்டிருக்கேன். 52 வீக்ஸ் லோவில் டைம் இருக்கும்போது பாருங்கள் நேற்று வீடியோ. நிஃப்டி இன்னைக்கு வந்து நல்ல கரெக்ஷன்ல இருக்குங்க. மேபி நேத்து எஃப்ஐ செல் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு எஃப்ஐ செல் பண்றாங்களான்னு தெரியல. இல்ல பல்கா வாங்குறாங்களான்னு தெரியல. இல்ல நிஃப்டி வந்து சப்போர்ட் எடுக்கணும்னா ஒரு 25,600 அது வந்து நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்டா இருக்கும். ஸோ பார்க்கலாம். இது வந்து டெம்பரரி தான். பட் இதுக்கப்புறம் கண்டினியூஸாக செல் பண்ண மாட்டாங்க. குளோபல் சென்டிமெண்ட் கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருக்கு. கிஃப்ட் நிஃப்டியும் நெகட்டிவா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மேக்ஸிமம் இது வந்து செல்லிங் தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இது இன்னொன்று யூஎஸ் மார்க்கெட்டும் ஓரளவு மிக்ஸ்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம் மண்டே எப்படி ட்ரேட் ஆகும்னு. யூஎஸ் டாலர் ஆனால் பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கு. இது வந்து நமக்கு நெகட்டிவ் தான். ஏன்னா 99 புள்ளி அதாவது 100 ஒத்தியும் வரப்போகுது. ஸோ இது வந்து பயங்கரமான நெகட்டிவ். மேபி இங்கே வந்துட்டு இங்கே டச் ஆகிட்டு திரும்ப கீழே கவுந்தா கூட ஓகே. பட் இப்போதைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர் இன்க்ரீஸ் ஆகுறது நமக்கு நெகட்டிவ். எஃப்ஐடிஏ டேட்டா பாருங்க. நேற்று வந்து பயங்கர பல்காக வித்துருக்காங்க எஃப்ஐஐ. ஸோ அதுதான் மார்க்கெட் வந்து நல்லா கீழே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து அதனால செல் பண்றாங்களான்னு தெரில. மேபி கீழே இறக்கிட்டு எஃப்ஐ வாங்குறாங்களான்னு தெரில. இன்னைக்கு ஈவினிங் பார்த்தா தான் தெரியும் எஃப்ஐ என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு. பட் டிஏஏ எப்பயும் போல வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலாக மியூச்சுவல் ஃபண்டு பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மெயினாக ப்ளே பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்ட் தான் இந்தியாவில் இப்போதைக்கு இந்தியன் ஸ்டாக்ஸில். சில்வர் பீஸ் இது எல்லாமே மேலே ஏறுதுங்க. சின்னதாக மேலே ஏறுது. ஸோ இப்போதைக்குமே நீங்கள் வாங்கணும்னா எஸ்ஐபி மூலமாக வாங்குங்க. இப்போயும் நான் அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இடிஎஃப்ல வாங்கணும்னா எஸ்ஐபி, சில்வர் பீஸும் எஸ்ஐபி தான் வாங்கணும். ஆக்சுவலாக நீங்கள் மேலே போகவும் வாங்க தேவையில்லை. இப்போதைக்கு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா கீழே இறங்கும்போது மட்டும் ஆவரேஜ் பண்ணுங்கள். மேலே போனால் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து நிரந்தரம் கிடையாது கோல்டு பீஸ் எதுவுமே. ஏன்னா நிரந்தரம்னா ப்ரைஸ் மேலே போயிட்டே இருக்கும் அப்படிலாம் கணிக்க முடியாது. ஸோ இப்போதைக்கு ஒரு நல்ல ஒரு ரேஞ்சு தான். ஒரு 100 அப்படிங்கிறது நல்ல ரேஞ்சு தான். நீங்கள் வாங்கணும்னா எஸ்ஐபி மூலம் வாங்கணும். ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே வந்தால் நல்லா இருக்கும்னு பார்க்குறோம். பட் அந்த அளவுக்கு வருமா விடுவாங்களான்னு தெரில. எகைன் இன்னொரு இஷ்யூ கொண்டு வந்துட்டு இந்த இஷ்யூ இருக்குது அதனால மேலே ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூஜென் வந்து ஆக்சுவலாக 2 நாளாக இப்போ வந்து ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிறைய ப்ராஃபிட் புக்கிங் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு உள்ளே இருந்திருக்காங்க இல்லைங்க. ஸோ அதுக்கு தக்கனையாச்சும் நடக்கணும்ல. கிட்டத்தட்ட 6 மாதம் ஒரு 4 மாதமா ஒரே ரேஞ்சில் ஒரே பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஸ்டாக்கு மேலே போகும்போது நிறைய பேர் அதோட ப்ராஃபிட் புக் பண்ண தான் செய்வாங்க. ஸோ இதுக்கப்புறம் எப்படி ட்ரேட் ஆகும் அதை மட்டும் தான் பார்க்கணும். இது வந்து ஒரு நல்ல பாயிண்ட். ஒரு 50 அதுக்கு மேலே போச்சுன்னா நல்ல ஒரு புல் ரன் இருக்கும். நான் வந்து ஹோல்ட் பண்ணி தான் இருக்கேன். எனக்கு ஒரு கவலையும் இல்லைங்க. எனக்கு வந்து நான் வந்து நல்ல ஸ்டாக்கை சூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொன்று நல்ல ஒரு பாட்டம் ஃபிஷிங் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னும் கீழே வந்தால் கூட நான் இன்னும் அமௌண்ட் வச்சுட்டு தான் இருக்கேன். இதுக்காக ஒடுக்குற அமௌண்ட் இன்னும் அப்படியே தான் இருக்குது.
ஸோ அந்த அமௌண்ட்டு கீழே வந்து ஆவரேஜ் பண்ணுவேன். இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக எல்லாரும் இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, ரிசல்ட் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நல்லா இல்லை ரிசல்ட் எல்லாம் கிடையாது, சூப்பரான ரிசல்ட். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கிராவிட்டா இந்தியா இதுவுமே சூப்பரான ரிசல்ட் தான். சேல்ஸ் வந்து இது வந்து போன குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக லாஸ்ட் குவார்ட்டர் கம்பேர் பண்ணால் கம்மியாக தான் இருக்குது. பட் அதை நம்ம கம்பேர் பண்ண தேவையில்லை. அது வந்து லாஸ்ட் குவார்ட்டர் கம்பேர் பண்ணால் நம்ம அடுத்த வருஷம் தான் கம்பேர் பண்ணணும். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. இது நல்ல பர்சன்டேஜ் நெட் ப்ராஃபிட்டும் நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க வந்து இன்னைக்கு நல்ல ஒரு ஹை போயிருக்காங்க. திரும்ப ப்ராஃபிட் செல்லிங் தான் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஒரு மிக்சடாக தான் இருக்குது. ஒரு ஃப்ளாட்டாக தான் இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 1 ஹவர் இருக்குது நமக்கு ட்ரேடிங் செஷன் முடிய. ஸோ எப்படி க்ளோஸ் ஆகும்னு தெரில. நல்ல ஒரு ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் நான் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இவங்களோட ரிட்டர்ன்ஸ் பாருங்க 3600% கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்தவங்க இங்கே பாருங்க இந்த பேட்டர்ன் இது மாதிரி ஒரு பேட்டர்ன் போயிருக்கு. ஸோ நான் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், இதுக்கப்புறம் இப்படியே கொஞ்சம் மேலே போயிட்டு இந்த மாதிரி பேட்டர்ன் போகுமா அப்படின்னு வெயிட் பண்ணுறேன். ஸோ இதே பல்க்கு மேலே மூவ் ஆச்சுன்னா நம்ம கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணலாமே. ஆல் டைம் ஹை வர போச்சுன்னா. பிபிஎல் இந்த கம்பெனியுமே பாருங்க நல்ல ஒரு ஹை போயிட்டு 10% வரைக்கும் மேலே ஏற்றுனாங்க. இப்போ வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. ஆக்சுவலாக இந்த இடங்கள்ல எவ்வளோ பேர் வாங்கியிருப்பாங்க, அவங்கெல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க. சப்போஸ் இங்கே வாங்கியிருந்தவங்க கூட ஸோ இதுதாங்க இங்கே வாங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்போம்ல. ஸோ அந்த அமௌண்ட் வந்து நிறைய உள்ள லாக் ஆயிருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டுக்காக ரிலீவ் பண்ணுறதுக்காக இப்போ ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. ஸோ அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் 520 வாங்கினவர் ஒரு 50 குவான்டிட்டி வாங்கியிருக்காரு. இங்கே வரும்போது இன்னொரு 50 வாங்கியிருந்தா அந்த ப்ரைஸ் வந்து இங்கே வந்துடும், மிடில் வந்துடும். ஸோ இன்னும் கீழே போகும்போது வாங்கியிருந்தா அது இங்கே வந்துடும். ஸோ இப்போ மேலே போயிருக்கும் போது இங்கே ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாமே. அவங்க இதெல்லாமே ப்ராஃபிட் புக்கிங் தான் இப்போதைக்கு நடக்குது. ஸோ மேபி ப்ரொமோட்டர் செல் பண்ணுறாங்களான்னு தெரில. அது கொஞ்சம் நாள் ஆனதான் நமக்கு தெரியும். நல்ல ஒரு கம்பெனி. ஸோ லார்ஜ் கேப்பில் இருக்க கம்பெனி நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு செல் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை. என்மிரா இன்ஃப்ரா இந்த கம்பெனி பற்றி கேட்டிருந்தாங்க. இவங்க வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் இந்த பிஸ்னஸில் இருக்காங்க. இவங்க வந்து 4th நவம்பர் வந்து போர்டு மீட்டிங் நடக்குது. மேபி ரிசல்ட் அன்னைக்கு கூட வரலாம். இவங்க கீ ரேஷியோ பார்த்துடலாம். இவங்க மார்க்கெட் கேபிட்டல் வந்து 4400 கோடி இருக்குது. ஸ்டாக் பி வந்து 23 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி 23 இருக்குது. ஆக்சுவலாக இவங்க வந்து ஃப்ளாட்டாக அண்டர் வேல்யூடாக இருக்குது. ஆக்சுவலாக ப்ரைஸ் வச்சு இந்த கம்பெனி வந்து அண்டர் வேல்யூடாக இருக்குது. இவங்க வந்து ஐபிஓ இந்த ரேஞ்சில் என்ட்ரு வந்திருக்காங்க. ஒரு 200 அந்த ரேஞ்சில் என்ட்ராயி 220 அந்த ரேஞ்சில் என்ட்ராயிருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் க்ளோஸில் தான் இருக்குது. இந்த ஒரு பாயிண்ட் வந்து நல்ல ஒரு டெசிசிவ் பாயிண்ட் தான். இவங்களோட டெப்ட் ஈக்விட்டி பிஇஜி ரேஷியோ எல்லாமே நல்ல ஒரு ரேஷியோ தான். பட் மார்க்கெட் கேபிட்டல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் வேல்யூவேஷன் ஓகே தான், நல்ல ஒரு வேல்யூவேஷனில் தான் இருக்காங்க. ஆர்ஓசி ROE எல்லாமே நல்லா பெட்டராக தான் இருக்குது. டெப்ட் மட்டும் கொஞ்சம் ட்ரிபிளா நிறைய ஆயிருக்குங்க. 17 கோடி இருந்த 3 இயர்ஸில் இருந்த டெப்ட் 234 கோடி ஆயிருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு கொஞ்சம் ரொம்ப பிரச்சனையான ஒரு ஒன்று. பட் இவங்களுக்கு மேபி என்ன வாங்கியிருக்காங்க என்ன தெரில. ஸோ இது வந்து டெப்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சேல்ஸ் நல்லாவே தான் இருக்குது. 5 இயர்ஸ் சேல்ஸ் பாருங்கள் 58% கொடுத்துருக்காங்க இயர்லி. இது வந்து 41% சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து நல்ல ஒரு ரேஞ்சு தான். பட் ரிட்டர்ன்ஸ் வந்து இவங்களுக்கு 20% தான் இருக்குது ஐபிஓ வந்ததுக்கப்புறம். பட் இது இவங்க இப்போ தான் வந்திருக்காங்க. பெருசாக ஒரு 1 இயர் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ 1 இயர் கூட ஆகலை. டிசம்பர் ஓகே 1 இயர் ஆகுது ஆல்மோஸ்ட். ஸோ இவங்க டிவிடெண்ட் டீல் எதுவும் கொடுக்கல. பட் என்னிட்ட இருக்க இதுன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட் நல்ல ஒரு இது தான். நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்க வேண்டிய கம்பெனி தான். டெப்ட் மட்டும் இவங்கள்ட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பேலன்ஸ் எல்லாமே சூப்பரான கம்பெனி தான். நல்ல வேல்யூவேஷனில் இருக்க கம்பெனி தான். நல்ல ரேஞ்சு தான். வாங்கணும்னா வாங்குங்க, உங்கள் ரிஸ்க் தான். பட் என்னன்னா மார்க்கெட் கேபிட்டல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வேறு எதுவும் எனக்கு இதில் ஒன்றும் தெரியல. நல்ல ஒரு கம்பெனி தான். டிரான்ஸ்ரைல் லைட்டிங் இந்த கம்பெனி பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த கம்பெனி மார்க்கெட் கேபிட்டல் ஆல்மோஸ்ட் 10,000 கோடி இருக்குது. பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த பிஸ்னஸில் இருக்காங்க. ப்ரைஸ் வந்து 29% மேலே போகுன்னு சொல்கிறாங்க. கீழே போக சான்ஸ் இல்லை. மார்க்கெட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ரீட்டைலர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிறாங்க. எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது இந்த கம்பெனியில். பல்க் டீல்ஸ் மட்டும் இந்த கம்பெனியில் நடக்குது. ஸோ இது வந்து இடனா நிறைய நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து நெகட்டிவ். ஆக்சுவலாக பல்க் டீல்னா நைட்டு ஒரு ஆர்டர் போட்டு விற்றுருவாங்க. அந்த மாதிரி நிறைய நடந்துகிட்டு இருக்கு. பட் லோ ரேட்டில் விற்கிறாங்க. அதான் இந்த கம்பெனிக்கு நெகட்டிவாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு ப்ரைஸ் வந்து 730 இருக்கா. அவங்க வந்து கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் வந்து பல்க் டீல் முடிச்சிருவாங்க. அப்போ வந்து என்ன ஆகும், ப்ரைஸ் வந்து நாளைக்கே ட்ராப் ஆகும். பட் இவங்க அப்போ வந்து என்ன ஆகும், இங்கே வாங்கினவங்கெல்லாம் லாக் ஆவாங்க. இந்த ஏரியாவில் வாங்கினவங்க. பட் இங்கே பல்க் டீல் போடுறவங்க இங்கே வாங்கியிருப்பாங்க. அதை இங்கே 680க்கு விற்பாங்க. அவங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது. ஸோ இதெல்லாம் எதுக்காகனா இந்த மார்க்கெட் கேபிட்டல் அவங்க அதுதான் நம்ம சொல்கிறது. நீங்கள் கொஞ்சம் மார்க்கெட் கேபிட்டல் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகிறது. பட் இது ஆல்மோஸ்ட் 10,000 கோடிக்கு மேலே இருக்குது. பட் இருந்தாலும் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஸ்டாக் பி வந்து 25 இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ 51 இருக்குது. ஓகே, இவங்க வந்து அண்டர் வேல்யூடு தான் இன்னுமே இருக்காங்க. நல்ல ஒரு ப்ரைஸ் தான். வேல்யூவேஷன் நல்லா தான் இருக்குது இந்த கம்பெனிக்கு. மற்றது எல்லாமே பாசிட்டிவ். இந்த பல்க் டீலில் மட்டும் இல்லாமல் பேலன்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் தான் இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி பிஇஜி ரேஷியோ எல்லாமே சூப்பரான பர்சன்டேஜ். சேல்ஸ் க்ரோத்து
23 இருக்கு. ஆக்சுவலா 5 வருஷம். இந்த வருஷம் வந்து பயங்கரமா சேல்ஸ் குரோத் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுவுமே சூப்பரு. ஆர்ஓசி, ஆர்ஓஏ எல்லாமே 21 சூப்பரான பெர்சன்டேஜ். டெப்ட் மட்டும் 660 கோடி ஆயிருக்கு 477ல இருந்து. இது மட்டும் கொஞ்சம் கன்சர்ன், பட் இருந்தாலும் ஓகே தான். இவங்க வந்து பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா இவங்களுக்கு வந்து இந்த டெப்ட் இருக்க தான் செய்யும். பட் ஓகே தான். இவங்களுக்கு பிஜி ரேஷியோ இது ரெண்டுமே நல்ல ஒரு கன்சிடரபிள் ரேஞ்சு. நீங்க வாங்கணும்னா வாங்கலாம் தான். இன்னுமே கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா நல்ல ஒரு என்ட்ரியா இருக்கும். இந்த பாருங்க ஒரு 680 கூட நல்ல ஒரு ரேஞ்சாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஓகே, ரிட்டர்ன்ஸ் வந்து 32% கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு ஐபோ வந்ததுக்கு அப்புறம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். வச்சிருந்தா கூட கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு எனக்கு தோணுது. ரிசல்ட் எல்லாம் வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட்டில் செல் பண்ணலாம். நல்ல ஒரு கம்பெனி தான். வேல்யூவேஷன் படி ஃபண்டமெண்டல் நல்லா தான் இருக்குது. கேஇசி, ஸோ இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் டேட்டா சென்டர் இந்த செக்மெண்ட்டில் இருக்காங்க. இவங்க வந்து 33% ப்ரைஸ் வந்து மேலே போகும்னு சொல்கிறாங்க. நிறைய ஆர்டர்ஸ் இவங்களுக்கு கிடைக்குது. நான் பார்த்தேன். ஒரு ஆர்டர் 2 ஆர்டர் மானிட்டர் பண்ணலாமான்னு. நிறைய ஆர்டர்ஸ் இப்போ ரீசெண்டாக கிடைச்சிக்கிட்டே இருக்குது இவங்களுக்கு. இவங்களோட பட் ரிட்டர்ன்ஸ் பாருங்க, இவங்க வந்து ஒரு 153% தான் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் எனக்கு கன்சர்னாக இருக்குது. ஓகே, ஸோ இது மட்டும் எனக்கு கன்சர்னாக இருக்குது. ரிட்டர்ன்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னொன்று பிஜி ரேஷியோ 2.1 இருக்குது. ஸோ இது கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். பட் ப்ரைஸ் வந்து இவங்களுக்கு என்னதான் ஆர்டர் கிடைச்சாலும் இவங்களுக்கு ப்ரைஸ் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. ஸோ அது ஒரு கன்சர்னாக இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 21,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது. ஸ்டாக் பிஇ வந்து 35 இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ 22 இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வந்து 820, 367. ஆக்சுவலாக இவங்க கொஞ்சம் ஓவர் வேல்யூடு தான். பட் ரிட்டர்ன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. அது மட்டும் தான் எனக்கு கன்சர்னாக இருக்குது. இன்னொன்று இவங்களோட டெப்ட் வந்து 3,900 கோடி இருக்குது. இவங்க 3,000 கோடியிலேருந்து 3,900 இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு டெப்ட். சேல்ஸ் க்ரோத் வந்து 12%. இது நார்மலான ஒரு பர்சன்டேஜ். இங்கே வந்து 10% இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ டெப்ட் ஈக்விட்டி இவங்களுக்கு நல்லா இருக்குது. ஆர்ஓசி, ஆர்ஓ எல்லாமே 12க்கு மேலே இருக்குது. இவங்க வந்து ஒரு ஃபேரான கம்பெனி தான். பெருசாக நம்ம சொல்கிற மாதிரி இல்லை. இன்னொன்று ப்ரைஸ் வந்து மூவ் ஆகலை. மேபி வேறு ஏதோ இடன் பிரச்சனைகள் இருக்குது இந்த கம்பெனியில். கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் இந்த செக்மெண்ட்டில் மேபி பிரச்சனைகள் இருக்குது டெம்பரரியாக. ஸோ நீங்கள் என்ட்ராகணுன்னா இதை விட நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஏன்னா ப்ரைஸ் இப்போது ரிட்டர்ன்ஸ் வந்து எனக்கு கம்மியாக தெரியுது 5 வருஷத்தில். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். மற்றபடி ஓகே தான். ஓகேனா பிஜி ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இதை விட நிறைய கம்பெனிஸ் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி கம்பெனிஸ்களோட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இது மார்க்கெட் கேபிட்டல் வச்சு பார்த்தாலும் நல்ல ஒரு வேல்யூவேஷன் தான் இருக்குது. வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஆவரேஜ் பண்ணலாம். ஏன்னா ப்ரைஸ் வந்து நல்லா கீழே தான் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து ரூட் மொபைல். இந்த கம்பெனி பற்றி கேட்டிருந்தாங்க. இவங்க வந்து ஐடி சர்வீஸ் கன்சல்டிங் இந்த இந்த பிஸ்னஸில் இருக்காங்க. ப்ரைஸ் வந்து 38% மேலே போகுன்னு சொல்கிறாங்க. மார்க்கெட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது எல்லாமே பாசிட்டிவ் தான் இந்த கம்பெனியில். போர்டு மீட்டிங் வந்து 3 நவம்பர் நடக்க போகுது. ஸோ மேபி அந்த டைமில் இது வரும், ரிசல்ட் வர சான்ஸ் இருக்குது. பட் இவங்க வந்து ஐபிஓ ப்ரைஸு கீழேயே வந்துட்டு இருக்காங்க. 2021 வந்தவங்க. இப்போ பாருங்கள் அதே ரேட். இது வந்து மந்த்லி சார்ட்டு. ஓகே, ஸோ ஏன்னா எனக்கு எடுக்க முடியல. பார்த்தா இது பாருங்கள், இங்கே 2400 வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து 713 வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம முடியும்னு தெரில. ரிட்டர்ன்ஸ் பாருங்கள், 5 வருஷத்தில் 27% நெகட்டிவாக தான் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி கம்பெனியில் இருந்து தெரில எனக்கு. ப்ரைஸ் நமக்கு வந்து நம்ம ஒரு ஸ்டாக்கில் வந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட் இல்லைன்னா நம்ம அதை வச்சுட்டு ஒரு யூஸுமே கிடையாதுங்க. இந்த கம்பெனி வந்து மேபி இங்கேருந்து ஒரு நல்ல சப்போர்ட் பாயிண்ட், இதுதான் நல்ல சப்போர்ட் பாயிண்ட். இதுக்கு மேலே ஏறி தான் ஆகணும். நீங்கள் வந்து ஆவரேஜ் பண்ணுங்க வச்சுருந்தீங்கன்னா. நியூ என்ட்ரி எனக்கு தெரியல. ஏன்னா மார்க்கெட் கேபிட்டல்லாம் பாருங்கள் 4000 கோடி தான் இருக்குது. 4400 கோடி. ஸ்டாக் பி வந்து 14. இவங்க வந்து அண்டர் வேல்யூட தான் காமிப்பாங்க. 14. ஓகே, 714. இவங்க வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ, நல்ல ஒரு அண்டர் வேல்யூட தான் காமிக்கிறாங்க. ஆர்ஓசி 17 இருக்குது. ஆர்ஓஇ 14. ஓகே, இவங்களோட டெப்ட் வந்து 16 கோடியில் இருந்து 468 கோடியாக மாறி இருக்கு. ஸோ கொஞ்சம் விலை இருக்கிறது நல்லது. நியூ என்ட்ரி வேறு கம்பெனி நிறையவே இருக்குது. ஐடியில் ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது. கன்சல்டிங் இதில் நீங்கள் அதை பார்க்கலாம். வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஆவரேஜ் பண்ணுங்கள், அதான் நான் சொல்லுவேன். சேல்ஸ் வந்து 36% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த வருஷம் மட்டும் 8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் இது கம்மி தான். ஆக்சுவலாக 5 இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கம்மி. ஸோ அதனால கூட ப்ரைஸை கீழே இறக்குறாங்கன்னு தெரில. டெப்ட் ஈக்விட்டி நல்ல ஒரு ரேஞ்சு, பிஜி ரேஷியோவும் நல்ல ஒரு ரேஞ்சு. ஸோ இது வந்து நல்ல ஒரு வேல்யூவில் இருக்குது. பட் இவங்கள்ட்ட வந்து மிக்சடாக தான் இருக்குது. இன்னொன்று ப்ரைஸ் மேலே போகல. அதனால எனக்கு இந்த கம்பெனியில் ஒரு இது இல்லை. நீங்கள் கொஞ்சம் விலை இருக்கிறது நல்லது. வச்சுருந்தீங்கன்னா ஆவரேஜ் பண்ணுங்கள். ஆவரேஜ் பண்ண வேண்டிய டைம் இது வந்து ஆவரேஜ் பண்ண வேண்டிய டைம். நிறைய அமௌண்ட் போடாமல் கொஞ்சம் போனால் ஆவரேஜ் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு 5 வருஷத்துலேயே அதே ப்ரைஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் கீழே போக சான்ஸ் இருக்கான்னு தெரில. ஏன்னா இது வந்து நல்ல ஒரு பாயிண்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே போக தான் சான்ஸ் இருக்குது மேக்ஸிமம். பட் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆவரேஜ் பண்ணுங்கள். பட் நியூ என்ட்ரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ லாஸில் செல் பண்ண வேணாம். நம்ம எதுக்காக லாஸில் செல் பண்ணோம்? நல்ல ஒரு கம்பெனி நம்ம
இப்போ நான் சொல்றதுக்காகலாம் யாரும் வாங்க போறதில்ல. எல்லாரும் ஓன் அனலைஸ் பண்ணி தான் வாங்குறோம். ஸோ அந்த இதுக்காகவாவது நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பொறுமை இருந்தாலே நமக்கு வந்து பெருசா நமக்கு கிடைக்கும். பட் பொறுமை இல்லன்னா நமக்கு வந்து சின்னதா கிடைக்கும். பட் அதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ணுவோம், வச்சிருக்கலாமே அப்படின்னு. பிஎஸ்சி இன்னைக்கு கூட பயங்கரமா கீழ போச்சு. நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். திரும்ப பார்த்தா மேல ஏத்திட்டாங்க. நான் அது அது தெரியுங்க. அதாவது அந்த கம்பெனி எல்லாம் F&Oல இருக்காங்க. ஓகே. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் விளையாட தானே செய்வாங்க. பையர்ஸ், செல்லர்ஸ் அவங்களுக்குள்ள கொஞ்சம் போட்டி இருக்கும்ல. ஸோ அதனால பிரைஸை மேல கீழ ஏத்தி இறக்குனா தானே அவங்களுக்கு ஃப்ளக்சுவேஷன் இருந்தா மட்டும் தான் நம்ம சம்பாரிக்க முடியும். அத மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஸோ எப்பயுமே மேல போயிட்டே இருந்தாலும் நம்ம சம்பாரிக்க முடியாது. கீழ வந்துகிட்டே இருந்தாலும் சம்பாரிக்க முடியாது. ஸோ அதனால ஃப்ளக்சுவேஷன் எப்பயுமே வேணும். அத புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம மார்க்கெட்ல ஜெயிச்சிடலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.